ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி யானைகளை பாதுகாக்கும் நோக்கில் உலக யானைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. பார்க்க பார்க்க வியக்க வைக்கும் பேரியர் யானைகள் பற்றிய 50 ஆச்சரியமான தகவல்களை பார்க்கலாம். மா, கரி, வேழம், அத்தி, அருகு, ஆம்பல், ஆனை, யானை, இபம், இம்மடி என தமிழ் இலக்கியங்களில் 50க்கும் மேற்பட்ட புனை பெயர்களால் யானை அழைக்கப்படுகின்றன. யானை இனம் சுமார் 5 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு மெரிதீரியம் என்ற சிறு பன்றி போன்ற விலங்கிலிருந்து பரிணமித்தது. நம்முடன் வாழும் யானைகள் பரிணமித்து சுமார் 30 இலட்சம் ஆண்டுகள் ஆகியிருக்கலாம் என தொல்லுயிரியலாளர்கள் கருதுகின்றனர். காட்டு யானைகள் தமது வாழ்க்கையின் அதிக நேரத்தை உணவு தேடி அலைவதில் செலவிடும். ஒரு நாளில் சுமார் 18 மணி நேரத்தை இதற்காக செலவிடும். நாள் ஒன்றுக்கு 100 முதல் 300 கிலோ தாவரங்களை உண்ணும். 100 முதல் 150 லிட்டர் தண்ணீர் யானைக்கு தேவைப்படுகிறது. தரைவாழ் விலங்குகளில் ஆப்பிரிக்க யானை உருவத்தில் பெரியதாக உள்ளது. முழு வளர்ச்சியடைந்த ஆப்பிரிக்க ஆண் யானை 7000 கிலோ எடை இருக்கும். அதிகபட்சம் 13 அடி இருக்கும். ஆசிய யானைகள் ஆப்பிரிக்க யானைகளை விட சிறியதாக உள்ளன. அதிகபட்சம் 11 அடி உயரமும் 6000 கிலோ இருக்கும். ஆப்பிரிக்க யானைகளின் காதுகள் மிக அகன்றவை. கழுத்தையும் தோளையும் மறைக்கும் அளவுக்கு விரிந்தவை. இதில் 1/3 ஒரு பங்குதான் ஆசிய யானைகளுக்கு இருக்கும். தற்போது யானை குடும்பத்தில் ஆசிய யானை, ஆப்பிரிக்க புதர்காட்டு யானை, அடர்காட்டு யானை ஆகிய 3 இனங்கள் உள்ளன. ஆசிய யானை இனத்தில் இந்திய யானை, இலங்கை யானை, சுமத்ரா யானை, போனியோ யானை ஆகிய 4 சிறப்பினங்கள் உள்ளன. யானையின் நிறம் கருப்பாக இருப்பதாக தெரிந்தாலும் உண்மையில் கருஞ்சாம்பல் நிறமுடையவை. யானையால் ஓடவோ பாயவோ குதிக்கவோ இயலாது. வேகமான நடையே அதன் ஓட்டம். அதிகபட்சமாக மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் நடக்க முடியும். சாதாரணமாக மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நடக்கும். யானைகளின் தந்தம் என்பது மேல் தாடையின் முன் உள்ள 2 வெட்டு பற்களே. ஆப்பிரிக்க யானைகள் ஆண், பெண் இரண்டுக்கும் தந்தங்கள் நீண்டு வளரும். இந்தியா, சுமத்திரா, போனியோ யானைகளில் ஆண் யானைகளுக்கு மட்டும் தந்தம் நீண்டு வளரும். இலங்கையில் இருபால் யானைகளுக்கும் தந்தம் வெளியே நீண்டு வளர்வதில்லை. தந்தங்கள் கொம்பு என தவறாக கருதப்படுகிறது. எதிரிகளுடனும் மற்ற ஆண் யானைகளுடன் சண்டையிடும் ஒரு ஆயுதமாக தந்தங்கள் உள்ளன. யானையின் தந்தங்களுக்காக அதிகளவில் யானைகள் வேட்டையாடப்படுகின்றன. யானையின் பெரிய காதுகள் கூர்மையான கேட்பு திறன் கொண்டவை. பூச்சி, கொசுக்களை விரட்டவும் மென்மையான கழுத்து பகுதியை வெப்பம் தாக்கவாறு காத்திடவும் விசிறிக்கொண்டே இருக்கிறது. யானைகளுக்கு பார்வை சக்தி குறைவே. சுமார் 50 அடிகளுக்கு அப்பால் எதுவும் தெளிவாக தெரியாது. யானையின் மூக்கும் மேல் உதடும் தான் தும்பிக்கை. சுமார் 10,000 தசை வளையங்களால் அமைந்திருக்கும் தும்பிக்கை யானைக்கு கை போன்றது. இதன் மூலம் சிறு இலைகளை கூட எடுக்க முடியும். வெப்பத்திலிருந்தும் பூச்சிகளிடமிருந்தும் காப்பாற்றிக் கொள்ளும் வகையில் மண்ணில் புரள்கின்றன. சேற்றை வாரி பூசிக்கொள்கின்றன. தண்ணீரில் குளிக்கின்றன. யானை தன் தலையிலே மண்ணள்ளி போட்டுக் கொள்வது என்பது நாம் நினைப்பது போல இழிவானது அல்ல. வெப்பத்தில் இருந்து தற்காத்துக் கொள்ளும் செயல் அது. ஆசிய, ஆப்பிரிக்க யானைகள் இரண்டும் மொத்தம் 26 பற்களை பெற்றுள்ளன. மனிதர்களைப் போல யானைகளுக்கு சுவையுணர்வு இல்லை. மனம், மென்மை, சாறு, அளவு, பசி என்ற அளவில் உணவுகளை விரும்புகிறது. கோபத்தில் யானை ஓடும்போது வால் சற்று நிமிர்ந்து கொள்ளும். அதன் மூலம் யானை கோபத்தில் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். யானையின் மோப்பத்திறன் மிக கூர்மையாக இருப்பதால் காற்றின் திசையிலிருந்து மனிதன், மற்ற விலங்குகள், உணவு, தண்ணீர் உள்ளிட்டவற்றை அறிந்து கொள்ளும். யானைகள் பல விதமான ஒலிகளை ஏற்படுத்துகின்றன. பிளிறுதல், கனைத்தல், இருமுதல், கீச்சிடுதல், உருமுதல் மற்றும் அகவொலி என சத்தங்களால் பலவித உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றன. யானைகள் கூட்டமாக நாடோடிகளாக வாழும் இயல்பு கொண்டது. 15 முதல் 50 வரையிலான யானைகள் கூட்டமாக வாழும் பழக்கம் உள்ளவை. யானைகள் கூட்டத்திற்கு ஒரு முதிர்ந்த பெண் யானை தலைமை தாங்கி வழி நடத்தும். ஆண் யானைகள் 15,
16 வயதுக்கு மேல் கூட்டத்தை விட்டு விலகுகின்றன. உள்ளினப் பெருக்கம் ஏற்படாது தடுக்க இந்த நிலைப்பாடு. பெண் யானை 15 வயதில் இனப்பெருக்கத்திற்கு தகுதி பெறுகிறது. 18 முதல் 22 மாதங்கள் யானையின் சினைக்காலம். அரிதாக 2 குட்டிகள் போடலாம். பிறந்த யானை குட்டி 90 முதல் 120 கிலோ வரை இருக்கும். பிறந்து 15 நிமிடத்தில் எழுந்து நின்று பால் அருந்தும் திறன் கொண்டது. 4 வருடங்கள் வரை குட்டிகள் தாய்ப்பால் குடித்துக் கொண்டே மாற்ற தீவனங்களையும் எடுத்துக்கொள்ளும். யானைகள் நன்றாக நீச்சலடிக்கும் திறமை கொண்டவை. 6 கடல் ஆகியவற்றை கடந்து நீந்திச் செல்ல முடியும். யானைகள் பல வேளைகளில் கீழே படுத்து உறங்கும். இந்தியாவில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, ஜார்க்கண்ட், உத்தரகண்ட், உத்தரப்பிரதேசம், ஒரிசா, பீகார், மேற்கு வங்கம், திரிபுரா, மணிப்பூர், மிசோராம், நாகாலாந்து, மேகாலயா, அசாம், அருணாச்சல பிரதேசம், அந்தமான் நிக்கோபர் ஆகியவை காட்டு யானைகள் வாழும் மாநிலங்கள். தமிழ்நாட்டில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, தேனி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் யானைகள் அதிகளவில் வாழ்கின்றன. யானைகளுக்கு மதம் பிடிக்கிறது என்பது தவறான சொல்லாடல். இது உடலியங்கியல் இயல்பான ஒரு கட்டமே. கன்னத்திற்கு மேலே இருக்கும் சுரப்பியிலிருந்து சுரக்கும் திரவமே மதநீர். இது யானைகளின் இனப்பெருக்க உணர்வுகளை வெளிப்படுத்த உதவுகிறது. வளர்ப்பு யானைகள் மனிதர் உண்ணும் எல்லாவற்றையும் உண்ணும். ஒரு யானை கூட்டம் நிரந்தரமாக ஒரே இடத்தில் தங்கி வாழும் பண்புடையதல்ல. வளர்ப்பு யானைகள் மனிதர் உண்ணும் எல்லாவற்றையும் உண்ணும். ஒரு யானை கூட்டம் நிரந்தரமாக ஒரே இடத்தில் தங்கி வாழும் பண்புடையதல்ல. யானைகள் தங்களுக்கென ஒரு மேய்ச்சல் பகுதியை தெரிவு செய்து கொண்டு வலசை பாதையாக பயன்படுத்தும். காடழிப்பு, யானைகளின் வலசை பாதைகள் உள்ளிட்ட காரணங்களில் யானைகளுக்கு இடையூறு ஏற்படுகின்றன. அண்மை காலமாக கிராமங்களுக்குள் உணவு, தண்ணீர் தேடி வரும் யானைகளால் பயிர் மற்றும் உயிர் சேதங்கள் அதிகரித்து வருகின்றன. யானைக்கும் அடி சறுக்கும் என்பது தவறானது. மலைப்பந்தான இடங்களில் இடராது செல்வதில் யானைக்கு நிகர் யானைதான். 2000 ஆண்டுகளுக்கு முன்புருந்தே யானைகளை வைத்து மனிதர்கள் வேலை வாங்கியுள்ளனர். போர் செய்தல், மரம் தூக்குதல், கோவில் கட்டுமானம், விளை நிலங்களென யானைகளும் மனிதரோடு கடுமையாக உழைத்துள்ளது. காட்டு யானைகளை பிடித்து கும்கி யானைகள் மற்றும் வளர்ப்பு யானைகளாக மாற்றும் பழக்கம் பல ஆண்டுகளாக வழக்கத்தில் உள்ளது. ஊருக்குள் நுழைந்த காட்டு யானைகளை பிடிக்க பழக்கப்படுத்தப்பட்ட கும்கி யானைகள் பயன்படுத்தப்படுகின்றன. முதுமலை, ஆனைமலை ஆகிய இடங்களில் வளர்ப்பு யானைகள் முகாம்களில் வனத்துறையினரால் யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. மின்வேலிகள், இரயில் விபத்துகள் உள்ளிட்டவை யானைகள் உயிர்களுக்கு அதிக பாதிப்புகளை ஏற்படுத்துபவையாக உள்ளன. தமிழ்நாட்டில் கோவை வன கோட்டம் அதிக மனித யானை மோதல் நடைபெறும் பகுதியாக இருந்து வருகிறது. அழிந்து வரும் பேரீர்களை காப்பது, காடுகளையும் எதிர்கால சந்ததியினரையும் காக்க உதவும்.